हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, खत्मुल मुरसलीन। அவுது பில்லாஹி மினஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று 17 ஜனவரி 2026 சனிக்கிழமை. இந்தியாவில் இப்போது இரவு 10 மணியாகும். ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 ஆகும். நேயர்களே, இது ராகே குதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருல் அம்மானிலிருந்து 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் முதலாவது எபிசோடு ஆகும். இந்த முழு தொடரிலும் நாம் அஹ்மதியா ஜமாத்தின் ஸ்தாபகர் ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி மசீஹ் மவுத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய ஹகீகத்துல் வஹி எனும் நூலை குறித்து கலந்துரையாடல் செய்ய இருக்கின்றோம். நேயர்களை, நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்டராக்டிவ் நிகழ்ச்சியாகும். அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். நாங்கள் ஸ்டூடியோவில் கலந்துரையாடல் செய்வதுடன் உங்களுடைய கேள்விக்கான பதிலை இங்கு வருகை தந்துள்ள ஆலிம்கள் மூலமாக உங்களுக்கு பதில் தருவோம். நீங்கள் எங்களுடைய இணைவதற்கு உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஃபோன் மூலமாகவும் டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ், இமெயில் மூலமாகவும் தொடர்பு கொள்ளும் வசதிகளும் உள்ளன. இன்றைய இந்த எபிசோடில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஆலிம்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றேன். மதிப்பிற்குரிய மௌலானா முனீர் அஹமது காதிம் சாஹிப், மதிப்பிற்குரிய நியாஸ் அஹமது நாயக் சாஹிப், நான் இருவரையும் வருக என வரவேற்கின்றேன். நேயர்களே, ஹஸ்ரத் மசீஹ் மவுத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய ஹகீகத்துல் வஹி எனும் நூல் நாத்திக மற்றும் பௌதிகத்தினால் உருவாகும் நஞ்சுகளுக்கு ஒரு சிறந்த அருமருந்தாக விளங்குகிறது. மேலும் இது இஸ்லாத்தை ஓர் உயிருள்ள உண்மையான மார்க்கம் என்று நிரூபிக்கின்றது. இந்த நூலில் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹி, இல்ஹா மற்றும் உண்மையான கனவுகளின் உண்மைத்தன்மையை விளக்கியதுடன் தாம் அனுபவசாலியாக இருந்த காரணத்தால் நூற்றுக்கணக்கான கனவுகள், கஷ்வுகள் மற்றும் இல்ஹாம்களை முன்வைத்தார்கள். இவை ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையில் வெளிப்படையாக பல எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்த போதிலும் நிறைவேறி அவை இறைவன் சார்பாக இருந்தன என்பதை நிரூபித்தன. இந்த வகையில் இந்த நூலின் முக்கியத்துவம் இன்னும் அதிகரித்து விடுகின்றது. இந்த சுருக்கமான அறிமுகத்திற்கு பிறகு இன்றைய எபிசோடின் முதல் கேள்வியை முனீர் அஹமது காதிம் சாஹிப் அவரிடம் கேட்க விரும்புகின்றேன். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வருகை குறித்து பல்வேறு பிரிவினரிடம் வெவ்வேறு நம்பிக்கைகள் காணப்படுகின்றன. ஷியா பிரிவினரின் நம்பிக்கை குறித்து எடுத்துரைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹஸ்ரத் மசீஹ் மவுத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹகீகத்துல் வஹி எனும் தம் நூலில் இது தொடர்பாக என்ன கூறியுள்ளார்கள் என்றால், 3 நூற்றாண்டுகள் கடந்து விட்ட பிறகு முஸ்லிம்களிடையே ஒரு விதத்தில் குழப்பம் ஏற்பட்டு முஸ்லிம்கள் பல பிரிவுகளாக பிரிந்து விடுவார்கள். 72 பிரிவுகள். அவர்களிடத்தில் நூற்றுக்கணக்கான கருத்து வேறுபாடுகள் தோன்றிவிடும். எந்த அளவுக்கு என்றால், இமாம் மஹ்தியுடைய வருகை குறித்து எந்தெந்த பிரிவுகளில் நம்பிக்கை காணப்படுகின்றதோ அவர்களுக்குள் கூட ஒற்றுமை கிடையாது.
ஷியா என்ன கூறுகிறார் என்றால், இமாம் மஹதி குகையில் ஒளிந்திருக்கிறார், அவர் ஒரு காலத்தில் வருவார், அவரிடத்தில் திருக்குரான் இருக்கிறது, அதை கொண்டு வருவார், அதன் மூலமாக புரட்சி ஏற்படும் என்று நம்புகிறார்கள். அத்துடன் இமாம் மஹதி வரும்போது காஃபிர்களை கொள்வதற்கு முன்பு வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரிகளாக இருக்கின்ற, அதாவது முஸ்லிம்களிடையே, அவர்களை கொள்வார்கள். அதாவது அவர்கள் வழிதோறி போன மக்கள், வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் உயிரூட்டப்படுவார்கள், மறுபடியும் அவர்கள் கொள்வார்கள். இது போன்ற வழி தவறிய கொள்கைகளை வைத்திருக்கிறார்கள். இமாம் மஹதியுடைய வருகை குறித்து அவருடைய சிந்தனை என்னவென்றால், எந்த குடும்பத்தில் தோன்றுவார், அவருடைய பெயர் என்னவாக இருக்கும், அவர் வரக்கூடிய காலம் என்ன காலமாக இருக்கும், இதிலும் பல நூற்றுக்கணக்கான குழப்பங்கள் காணப்படுகின்றது, கருத்து வேறுபாடுகள். நீங்கள் பாருங்கள், சில விஷயங்களை நான் குறிப்பிடுத்துள்ளேன். குடும்பத்தை குறித்து ஃபாத்திமா அவருடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருப்பார் என்று சிலர் கூறுகின்ற சிலர், ஹசன் அவருடைய வழித்தோன்றல், ஹுசைன் வழித்தோன்றல், உமர் அலிலானு வழித்தோன்றல் என்றும் சிலர் நம்புகிறார்கள். பாரசீகத்தை சார்ந்தவராக இருப்பார் என்று சிலர் நம்புகிறார்கள். அகலே பைத்தை சார்ந்தவராக இருப்பார் என்று நம்புகிறார்கள். அதாவது குடும்பத்தை குறித்து பல விஷயங்கள் இருக்கின்றன. இதில் பல அவருடைய பெயர் என்ன என்பதை பற்றி, அவருடைய பெயர் முகம்மது, அவருடைய பெயர் அகமது, அவர் மசி என்று அழைக்கப்படுவார் என்று சிலர் கூறுகிறார்கள். மசி மஹதி இருவரும் ஒருவரே என்று சிலர் நம்புகிறார்கள். அவருடைய அந்தஸ்தை குறித்து பல கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. மக்காவில் தோன்றுவார் என்று சிலர் நம்புகிறார்கள், காதியானில் வருவார் என்று சிலர் நம்புகிறார்கள். பல்வேறு கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. அவர் வரக்கூடிய காலத்தை குறித்து 70 ஹிஜ்ரியில் வருவார் என்று கூட எழுதியிருக்கிறார்கள். பிற காலம் கடக்க இமாமை எதிர்பார்த்து காத்திருந்தவர்கள் ஹிஜ்ரி 4 எழுதிய ஒரு நூலில் அவர் வரக்கூடிய நேரம் ஏன் கடந்து கொண்டே செல்கிறது என்றால், அதாவது சமுதாயம் நிராசை அடைந்து விடக்கூடாது என்பதற்காக காலம் கடத்தி கொண்டு செல்லப்படுகிறது என்று எழுதியிருக்கிறார். இது வெளிப்படையான கருத்து வேறுபாடுகள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் கூறுகிறார்கள், இமாம் மஹ்தியுடைய வருகை குறித்த இஸ்லாத்தில் உள்ள நம்பிக்கை இது தவறு கிடையாது, இது சரியானது தான். ஏனென்றால் சில நூற்றுக்கணக்கான கருத்து வேறுபாடுகளை கண்டபோது சில அறிவாளிகள் இமாம் மஹ்தியுடைய வருகை குறித்து கூறப்படுகின்ற விஷயங்கள் கட்டுக்கதை என்று ஆரம்பித்தார்கள். பெரும் பெரும் ஆலிம்கள் கூட இதை ஒப்புக்கொண்டார்கள். இமாம் மஹ்தி இப்பொழுது வரமாட்டார் என்று நம்ப ஆரம்பித்தார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க அல்லாஹ்வுடைய வஹியின் ஒளியில் இது குறித்து எப்படிப்பட்ட வழிகாட்டல்களை வழங்கினார்கள் என்றால் அதை யாராலும் மறுக்க முடியாது. முதல் மற்றும் அடிப்படையான விஷயம் என்னவென்றால், இமாம் மஹ்தியுடைய வருகை குறித்த நம்பிக்கை ஹதீஸுகள் மட்டுமின்றி அதனுடைய வேர்கள் குரானிலும் காணப்படுகின்றன. எதனுடைய வேர்கள் குரானில் பதிந்துள்ளனவோ அதை நாம் மறுக்க முடியாது. அது பொய்யான விஷயமாக இருக்க முடியாது. பார்க்கக்கூடிய கண்கள் வேண்டும். இதற்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இன்று இல்ஹாம் எனும் மொழியை வழங்கினான். புகாரியுடைய ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வசனம் வாஹரீன மின்ஹும் லம்மா எல்ஹக்கு பிஹும் என்ற வசனம் இறங்கிய போது சாபிகள் அன்னாரிடம் அந்த பின்னவர்கள் யார் என்று கேட்டார்கள். அன்னார் மௌனமாக இருந்தார்கள், பதில் சொல்லவில்லை. இரண்டாவது முறை சாபிகள் இந்த பின்னவர்கள் யார் என்று கேட்டபோது அமைதியாக இருந்தார்கள். மூன்றாவது முறை கேட்டபோது
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில் சல்மான் ஃபார்சி அவர்களும் இருந்தார்கள். அவருடைய தோளில் கை வைத்து லவ் கானல் ஈமானு முஅல்லகன் பிஸ்ஸுரையா லனாலஹு ரஜுலுன் அவு ரிஜாலுன் ஹவுலாய், ஈமான் கார்த்திகை நட்சத்திரம் வரை சென்று விட்டாலும் பாரசீகத்தைச் சேர்ந்த சல்மான் ஃபார்சியுடைய சமுதாயத்தை சார்ந்த ஒருவரோ சிலரோ அதை மீண்டும் கொண்டு வருவார்கள் என்று கூறினார்கள். இதிலிருந்து ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய குடும்பத்தை எப்படி பிரச்சனை தீர்த்து வைத்தார்கள் என்றால், புகாரியுடைய ஹதீஸில் திருக்குரானுடைய விளக்க உரையாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு கொடுத்த விளக்கத்தில் இமாம் மஹதி, வரக்கூடிய இமாம் மஹதி பாரசீகத்தை சார்ந்தவராக இருப்பார் என்று விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். பிறகு எப்பொழுது வருவார் என்பது குறித்தும் திருக்குரானில் இருக்கிறது என்று அன்னார் கூறினார்கள். திருக்குரானில் அல்லாஹ் கூறுகின்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒப்பானவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வரக்கூடிய கிலாஃபத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு வந்த கிலாஃபத்துக்கு ஒப்பானதாக இருந்தது. ஒப்புமை கூறப்படும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 1300 ஆண்டுகளுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றினார்கள். 14ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் அதிலிருந்து இமாம் மஹதி தொடரக்கூடிய காலம் தெரிய வருகின்றது. 14ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில், 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில், 14ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறது, தோன்றுவார் என்று அண்ணன் நிரூபித்தார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், பாருங்கள், அதாவது இரத்த ஆறு ஓடும் இமாம் மஹதி தோன்றும் போது இது தவறு என்று சுட்டி காட்டினார்கள். எந்த ஒரு இரத்தம் சிந்த வைக்கும் மஹதியும் தோன்ற மாட்டார். இஸ்லாம் தமது சான்றுகளின் மூலமாகவும் ஆதாரத்தின் மூலமாக உலகத்தில் அது மக்களை வெல்லும் என்று கூறினார்கள். திருக்குரானுடைய சான்றுகளை நாம் இந்த உலகத்தில் பரப்ப வேண்டிய தேவை உள்ளது. இதுவும் திருக்குரானுடைய ஒளியில் தான் அன்னார் எடுத்து வைத்தார்கள். அன்னார் கூறினார்கள், பாருங்கள், திருக்குரான் முழுமையாகிவிட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நேர்வழி முழுமை பெற்றது. இமாம் மஹதியுடைய காலம், அதாவது முழுமையான அந்த நேர்வழியை பரப்பக்கூடிய காலமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த அளவு அந்த நேர்வழியை திருக்குரானை பரப்பக்கூடிய காலமாக இருக்கவில்லை. முழு உலகெங்கிலும் இஸ்லாத்துடைய ஒளிமிகுந்த ஆதாரங்கள் சான்றுகள் மூலமாக இஸ்லாம் பரவும் என்று கூறினார்கள். இன்று பாருங்கள், இன்று இஸ்லாத்துடைய ஒளிமிக்க முகம் அஹ்மதியா ஜமாத்தின் மூலமாக உலகில் 200க்கும் மேற்பட்ட நாடுகளில் பரவிவிட்டது. எந்த ஒரு வாளினுடைய தேவை கிடையாது, எந்த ஒரு அம்பினுடைய தேவையும் கிடையாது. இஸ்லாத்தின் உள்ளத்தை வெல்லக்கூடிய சான்றுகளில் இப்பொழுது வெற்றிக்கான உத்தரவாதம் அளிக்கின்றன. மார்க்கத்தின் சான்றோர்களை பார்க்கும்போது ஷா வலியுல்லா சாஹிப் முஹத்திஸ் அவர்கள் தஃபீமாத்தியா இலாஹியா என்ற நூலில் இறைவனுடைய இல்ஹாமின் ஒளி எழுதியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இறைவன் சார்பாக தோன்றிய சான்றோர்கள் அவர்கள் இது குறித்து எழுதியிருக்கிறார்கள். தஃபீமாத்தியா இலாஹியா என்ற நூலில் ஷா வலியுல்லா சாஹிப், அவருடைய பெயர் நான் இப்பொழுது எடுத்து கூறினேன், கூறுகிறார்கள், அன்னல் கியாமத கதிக்தரக்வத், கியாமத்து நெருங்கிவிட்டது. வல் மஹதியோ தஹி அல் குரூஜ், மஹதி வெளிப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஷா வலியுல்லா சாஹிப் முஹத்திஸ் தஹ்லவி ரஹிமஹுல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி நான் கூறினேன். 13ஆம் நூற்றாண்டில் இந்த சான்று தோன்றினார். பாருங்கள், இந்த சான்றோரை குறித்து, அதாவது இமாம் மஹதியை குறித்து இறைவன் எனக்கு இல்ஹாமாக கூறினான். இமாம் மஹதி வருவதற்கு முற்றிலும் ஆயத்தமாக இருக்கிறார்
என்று எழுதியிருக்கிறார். இந்த விஷயத்தை ஏன் கூறினேன் என்றால், அதாவது 14 நூற்றாண்டுகளாக இஸ்லாமிய சமுதாயத்தில் சான்றோர்களுக்கு எந்த குறைவும் இருந்தது கிடையாது. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆனுடைய ஆயத்தின் ஒளியில், திருக்குர்ஆனுடைய சான்றுகள் மூலமாக அந்த விஷயங்களை நிரூபித்தார்கள். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் அன்னார் அறிவித்த போது, நான் இறைவன் சார்பாக இமாம் மஹ்தியாக வந்திருக்கிறேன், நான் தான் வாக்களிக்கப்பட்ட மசி, இறைவன் என்னை அனுப்பினான், இறைவன் எனக்கு அறிவித்தான், என்னுடைய காலத்தில் அனைத்து அடையாளங்களையும் எல்லாம் நிறைவேற்றினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாருக்கு முன்புள்ள நபிமார்களும் கூறிய அனைத்து முன்னறிவிப்புகளும் என்னுடைய காலத்தில் நிறைவேறிவிட்டன. உதாரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இமாம் மஹ்தி வரும்போது அவருடைய காலத்தில் ரமலான் மாதத்தில் சூரிய சந்திர கிரணங்கள் தோன்றும் என்று தெரிவித்தார்கள். சந்திரனுக்கு முதல் இரவிலும் சூரியனுக்கு நடு இரவிலும் கிரகணம் தோன்றும் என்று தெரிவித்தார்கள். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த அடையாளத்தை அவர்கள் தாமாக நிறைவேற்றுவது சாத்தியமாக இருந்ததா? ஒருபோதும் கிடையாது. 1894ஆம் ஆண்டு இந்த அடையாளம் அப்படியே நிறைவேறியது. சூரியனுக்கு சந்திரனுக்கு கிரகணம் ஏற்பட்டது. தாரே குத்ரி என்ற ஹதீஸ் நூலில் இது பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. பிறகு அன்னார் கூறினார்கள், பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை கூறியிருக்கிறார்கள், முந்தைய ஷரியத்துகளும் கூறியது. இமாம் மஹ்தி வரும்போது அவருடைய காலத்தில் பிளேக் பரவும் என்று கூறப்பட்டுள்ளது. பிறகு ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அதை முன்னறிவிப்பு செய்தார்கள். 2-3 வருடங்களுக்கு முன்பு அன்னார் முன்னறிவித்தார்கள். அப்பொழுது மக்கள் கேலி கிண்டல் செய்தார்கள். ஆனால் பிளேக் பரவிய போது 1902ஆம் ஆண்டு ஒவ்வொரு ஊரே அழிந்து போனது. ஷியா நூலான பிஹாருல் அன்வார் என்ற நூலில் இமாம் மஹ்தியுடைய காலத்தில் எப்படிப்பட்ட பிளேக் தோன்றும் என்றால், எந்த வீட்டில் 7 பேர் ஒரு வீட்டில் 7 பேர் இருப்பார்கள் என்று 5 பேர் இழந்து போவார்கள். அந்த அளவு கடுமையான மரணம் நிகழும் என்று எழுதப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய முயற்சியினால் இந்த அடையாளத்தை நிறைவேற்ற முடியுமா? அன்னார் கூறினார்கள், இந்த அடையாளத்தை அல்லாஹ் எனக்காக நிறைவேற்றினான். நானும் எனது 4 சுவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜமாத்தினர்களும் அந்த தடுப்பூசி போட மாட்டோம் என்று அறிவித்தார்கள். அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று கூறினார்கள். ஷியா நூலை குறித்து, ஷியா நூலில் இமாம் மஹ்தியுடைய வருகை பற்றி கூறப்பட்டுள்ள விஷயங்களை நான் விளக்கமாக கூறினேன். அல்லாஹ் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியுள்ள ஒளியின் கண்களால் நீங்கள் பாருங்கள். ஒளி மிகுந்த நட்சத்திரத்தை போன்று, சூரியனை போன்று அந்த விஷயங்கள் உங்களுக்கு புரிந்துவிடும். இமாம் மஹ்தி அவர்கள் வந்துவிட்டார். அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய வருகை குறித்து கூறியிருக்கின்ற முன்னறிவிப்புகள் அல்லாஹ்வின் அருளால் நிறைவேறிவிட்டன என்று தெரிய வரும். அந்த விஷயங்களை சிந்திக்க வேண்டிய தேவை உள்ளது. அதை நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் பிறகு நேர்வழிக்கான ஏற்பாடையும் செய்து விடுவான். ஜஸாக்குமுல்லா. அடுத்த கேள்வி நியாஸ் அஹமது நாயிக் சாஹிபிடம் கேட்கின்றேன். ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு மாபெரும் தூதரின் வருகை குறித்து இறைவனிடமிருந்து வரும் முன்னறிவிப்பில் சோதனை மறைவாக இருக்கிறது. சோதனை என்பதற்கு விளக்கம் அளிக்கவும். ஜஸாக்குமுல்லாஹு தஆலா அஹ்ஸனல் ஜஸா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த கேள்விக்கு பதிலாக நாம் முதலில் கருத்தில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் வாழக்கூடிய இந்த உலகம் செயல்படக்கூடிய மற்றும் சோதனைக்கான காலமாக இருக்கின்றது. இதில் அல்லாஹ் சோதனையில் ஆழ்த்துகின்றான், பரீட்சையில் ஆழ்த்துகின்றான். ஒரு மனிதனுடைய ஈமான் வெளிப்படுவதற்காக அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், ஹசிபன் நாசு யுத்ரகு வஹும் லா யுஃப்தனூன். மக்கள் நினைக்கின்றார்களா யுத்ரகு அவர்கள் விடப்படுவார்கள் என்று? இதற்கு யகூலு ஆமன்னா ஈமான் கொள்கின்றோம் என்று சொன்னால் வஹும் லா யுஃப்தனூன் எங்களுக்கு சோதனை வராது நினைக்கின்றார்களா?
இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் சோதனைக்கு பிறகு வரக்கூடிய அந்த பரீட்சை தான் உண்மையான பரீட்சையாக இருக்கின்றது. நமக்கு வழங்கப்பட்டுள்ள போதனை என்னவென்றால் மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்வதுதான் நமக்கு நற்கொடை கிடைக்கின்றது. ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் தம்முடைய உன்னதமான படைப்பு ஆய்நாய கமாலத்தை இஸ்லாமில் கூறுகின்றார்கள். மறைவானவற்றின் மீது ஈமான் கொள்வதை பற்றி மிகவும் ஆழமான நுணுக்கமான விவாதித்துள்ளார்கள். ஹுசூர் கூறுகின்றார்கள், சூரியன் இருக்கின்றது, சந்திரன் இருக்கின்றது, குதிரை இருக்கின்றது, கழுதை இருக்கின்றது. இது போன்ற விஷயங்களை சொன்னால் நாம் நற்கூலிக்கு எதிர்பார்க்க முடியுமா? ஆனால் வானவர்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நம்பிக்கையாளர்களாகி விடுகின்றோம். நாம் நற்கூலி பெறக்கூடியவர்களாகி விடுகின்றோம். ஏனென்றால் வானவர்கள் மறைவான திரையில் இருக்கின்றார்கள். அல்லாஹ் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றால் மறைவானவற்றில் இருப்பதின் மீது நாம் ஈமான் கொள்ள வேண்டும். திரையில் இருப்பது, அப்பொழுதுதான் நமக்கு நற்கூலி கிடைக்க முடியும். ஹுசூர் இதில் இதையும் கூறியிருக்கின்றார்கள், கியாமத் நாள் என்று நான் ஈமான் கொண்டேன் என்று ஒருவர் சொன்னால் கியாமத் நாள் என்று அவர் ஈமான் கொள்வது நற்கூலிக்கு காரணமாக அமையாது. ஏனென்றால் அங்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக இருக்கும். அப்பொழுது நடுவில் இருக்கக்கூடிய அந்த திரை அகன்றுவிடும். இதிலிருந்து தெரியவது என்னவென்றால் ஒரு உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன் மீது ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்வதன் பொருள் என்னவென்றால் அந்த உண்மையின் சில அம்சங்கள் மறைவாக இருக்கும், அதன் சில பகுதிகள் மறைவாக இருக்கும். அந்த மறைவானவற்றின் மீது நாம் மிகவும் ஆழ்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு பிறகு நாம் அந்த உண்மையை அது வெளிப்படுவதற்கு முன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது உயர் வகையான ஈமானாக இருக்கின்றது, உயர்தரமான ஈமானாக இருக்கின்றது. இல்லை என்றால் எங்களுக்கு அற்புதம் காட்டப்பட வேண்டும், உண்மை வெளிப்பட்டால் பிறகு ஈமான் கொள்வோம் என்று சொல்வது அது நற்கூலிக்கான ஈமானாக இருக்க முடியாது. இது பலவீனமான அல்லது குறைந்த தரத்தில் உள்ள ஈமானாக இருக்கின்றது. ஹசரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த நூலில் மேற்கொண்டு கூறியிருக்கின்றார்கள். ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்ட போது எந்த ஒரு சான்றையும் கேட்கவில்லை, அற்புதம் எதுவுமே கேட்கவில்லை. மாறாக ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விளக்கங்களை எடுத்து வைக்க விரும்பினார்கள். நான் இந்த வாதம் புரிந்திருக்கின்றேன், அதாவது முகவுரையாக சில விஷயத்தை சொல்ல விரும்பினார்கள், முன்னுரை பேச விரும்பினார்கள். ஆனால் அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், நான் தங்களுடைய தோற்றத்தை பார்த்திருக்கின்றேன், தாங்கள் உலக விவகாரங்களில் ஒருபோதும் பொய் பேசாத போது, ஏமாற்ற போது இறைவன் விவகாரத்தில் தாங்கள் எப்படி ஏமாற்றுவீர்கள்? ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த ஒரு சான்றும் இல்லாமல் சித்திக் ஆனார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கவிதையும் கூறுகின்றார்கள், தூய்மையான உள்ளத்துக்கு அதிகமான அற்புதங்கள் தேவையில்லை, இறைவன் மீது அச்சம் இருக்கிறது என்றால் ஒரே ஒரு அடையாளம் போதுமானதாகும். ஆக இதுதான் அந்த ஈமானாகும், உயர்வரமான ஈமான் என்று அழைக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய இந்த நூல் ஹகீகத்துல் வஹீயில் கூறினார்கள். ஒரு மிக பெரும் முர்சல் இறைவன் திறந்து அனுப்பப்படப்பட்டு சொல்லும் பொழுது அதை பற்றி ஹுசூர் அவர்கள் 2 உதாரணங்கள் எடுத்து கூறியிருக்கின்றார்கள். ஒன்று என்னவென்றால், யூதர்களிடம் ஒரு முன்னறிவிப்பு இருந்தது, மஸீஹ் எப்பொழுது தோன்றுவார் என்றால் ஈலியா வானத்திலிருந்து மீண்டும் வரும் பொழுது. ஹுசூர் கூறினார்கள், மலாக்கி நபியுடைய நூலில் இந்த முன்னறிவிப்பு இப்பொழுதும் இருக்கின்றது. ஆனால் இஸ்ரவேல் சமுதாயத்தினருக்கு ஒரு ஏமாற்றம் ஏற்பட்டது, தடுமாற்றம் ஏற்பட்டது. அவர்கள் சொன்னார்கள், ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த மக்களுக்கு புரிய வைத்தார்கள், இங்கு யோஹன்னா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது, யஹ்யா இவர்தான் ஈலியாவாவார். அவர்களுடைய ஒரு தவறு இருந்தது, தொடர்ந்து வந்தது. அதை ஹதரத் வாக்களிக்கப்பட்ட ஹதரத் ஈசா மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரியான புரிதல் ஏற்படுத்தினார்கள். அதை நன்றாக விளக்கி கூறினார்கள். ஹுசூர் அவர்கள் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்டு இதில் கூறுகின்றார்கள், ஹதரத் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை வானத்திலிருந்து மீண்டும் வருவதன் பொருள் என்னவென்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு என்ன புரிய வைத்திருக்கிறார் என்றால், ஹதரத் ஈலியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பண்பை உடையவராக, அவருடைய சிறப்புகளை உடையவராக, அவருடைய நட்பண்புகளை கொண்டவராக இருப்பார், அதாவது தோற்றத்தின் வடிவில் இருப்பார் என்று சொல்லப்பட்டார். இது ஒரு பிழையாக இருந்தது அந்த மக்களிடம். அதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிழையை அகற்றினார்கள்.
இதே நிலைதான் முஸ்லிம்களுக்கும் ஏற்பட்டது. முஸ்லிம்கள் அது ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் வானத்தில் உயிரோடு இருப்பார்கள் என்று நினைத்தார்கள். வானத்தில் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். வானத்திற்கு சென்று விட்டார்கள். அவர்கள் மீண்டும் வானத்திலிருந்து இறங்குவார்கள் என்று சொன்னார்கள். ஈசா அலை இஸ்லாம் வானத்திலிருந்து இறங்குவார் என்று அவர்கள் சொன்னார்கள். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரி செய்தார்களோ முதல் தவறை, இரண்டாவது தவறையும் ஹதரத் ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஒப்பானவரான ஹதரத் மஸீஹ் அலை இஸ்லாம் அவர்கள், முஹம்மதிய மஸீஹ் அலை இஸ்லாம் அவர்கள் அந்த தவறை திருத்தினார்கள். திருக்குரானிலிருந்து 30 வசனங்களிலிருந்து ஈசா அலை இஸ்லாம் வஃபாத் ஆகிவிட்டார் என்பதை நிரூபித்தார்கள். அவர் மரணத்தை விட்டு வெளியே இருக்கவில்லை. 30 வசனங்களிலிருந்து இது நிரூபணமாகிவிட்டது. திருக்குரானுடைய 30 வசனங்களிலிருந்து ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள் என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள். மேலும் இந்த ஹக்கீகத்துல் வஹியில் நாம் இதை பற்றி பேசித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது ஹுசூர் இதை பற்றி கூறுகின்றார்கள். ஒரு நபர் வானத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அதற்கு அதிகம் தகுதியுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனார் வானத்திற்கு செல்லவில்லை. குறைஷியர்கள் அல்லது காஃபர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எங்களுக்கு கண்ணால் வானத்திற்கு செல்லுங்கள் என்று சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு கூறினார்கள். அல்லாஹ் கூறினான் நபிசாசம் சொல்லுமாறு, குல் ஹல் குந்து இல்லா பஷரர் ரசூலா, நீர் கூறுவீராக நான் ஒரு மனித தூதராக இருக்கின்றேன். ஒரு மனித தூதர் வானத்திற்கு செல்ல முடியாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வானத்திற்கு செல்ல முடியாது பொழுது போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதர் தானே, அவர்கள் எப்படி செல்ல முடியும்? ஒரு கவிதை வருகின்றது, ஈசா வானத்தில் இருக்கின்றார் என்பது தன்மானத்திற்கான விஷயமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூமியில் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு ஈசா வானத்தில் இருக்கிறார் என்று நினைப்பது. ஏலியா அவர்களுடைய வெளிப்பாடு யுஹன்னாவாக இருந்தது. இதே போன்று இந்த காலத்தில் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் புரூஸ், அதாவது தோற்றமாக ஈசா அலிபிர் மரியமானார்கள். இந்த கொள்கையை பற்றி ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்களுடைய ஒரு மேற்கோளையும் நான் எடுத்து வைக்க விரும்புவேன். ஹுசூர் கூறுகின்றார்கள், இது ஒரு புதிய கொள்கை ஒன்றும் கிடையாது. மாறாக இறைவனுடைய முந்தைய வேதங்களிலும் இதை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஈலியாவுடைய மீண்டும் வருகை பற்றி கூறப்பட்டுள்ளது. ஈனியா நபி தான் வானத்திலிருந்து வருவார் நினைத்துக் கொண்டார்கள். ஆக அவரும் தோற்றமாகவே இருந்தார். ஈலியாவுக்கு பதிலாக வந்த யூதராக இருந்தார். ஈலியா தான் மீண்டும் வந்து விடுவார் என்பது பொய்யானதாக காணப்பட்டது. இரண்டாவது உதாரணத்தை மஸீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதில் ஒரு சோதனை விடயம் இருந்தது. யூதர்களிடம் ஒரு முன்னறிப்பு காணப்பட்டது. இறுதி காலத்து நபி, அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுடைய வம்சத்திலிருந்து வருவார்கள், இப்ராஹிம் சந்ததியிலிருந்து வருவார். அதாவது அவர்களுடைய நண்பர்களிடமிருந்து அவருடைய தோற்றம் இருக்கும். மஸீஹ் அலைஹிஸ் ஸலாம் கூறுகின்றார்கள், யூதர்கள் நினைத்து வந்தார்கள் இறுதி காலத்தில் வரக்கூடிய நபி பனி இஸ்ராயிலிருந்து வருவார் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பனி இஸ்மாயில் இருந்து வந்தார். ஹுசூர் கூறுகின்றார்கள், பனி இஸ்மாயிலிருந்து நபி வருவார் என்று சொல்லப்பட்டிருந்தால் தந்தையின் பெயர் அப்துல்லாஹ் என்றிருக்கும், தாயார் பெயர் ஆமினாவாக இருக்கும், மக்காவில் பிறப்பார், அவருடைய பெயர் முகமது இருப்பார் என்று தெளிவாக இருந்தால் யூதர்களுக்கு சோதனை வந்திருக்காது. பனி இஸ்ராயலுடைய சகோதரர்கள் பனி இஸ்மாயிலாக இருந்தார்கள். ஆனால் மக்கள் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வந்த அந்த முன்னறிப்புகள் அவர்கள் ஓரிடத்தில் வைத்து பார்க்கவில்லை. மிகவும் நல்ல முறையாக அந்த ஹதீஸை அவர்கள் எடுத்து பார்க்கவில்லை. எனவே அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் பெரும்பாலான மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த விஷயங்கள் தான் இந்த கேள்விக்கு பதிலாக நான் எடுத்து கூறியிருக்கின்றேன். மஸீஹ் அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் எடுத்து கூறியதன் அடிப்படையில் யூதர்களிடம் இந்த முன்னெடுப்புகள் இருந்தன, திருக்குரானிலும் வருகின்றது. அவர்கள் அந்த முன்னெடுப்புகளை படித்து வந்தார்கள். ஆனால் நான் கூறியது போன்று அவர்களுடைய நியத் சரியானதாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லா அடையாளங்களையும் ஒரு இடத்தில் வைத்து பார்க்கவில்லை. இதன் காரணமாக இறுதி காலத்தின் இமாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து விட்டார்கள். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா.
நேயர்களே, உங்கள் சார்பாக அதிகமான அளவில் டெக்ஸ்ட் மெசேஜஸ் கிடைத்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு சிலவற்றை நான் எடுத்து வைக்க விரும்புகின்றேன். அமீர் ஹம்சா சாஹிப் அவர்கள் சார்பாக டெக்ஸ்ட் மெசேஜ் கிடைத்துள்ளது. அதை நான் வாசித்து காட்டுகிறேன். அமீர் ஹம்சா சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்தை சீர்திருத்துவதற்கு முக்கிய பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதை குறித்து எடுத்துரைக்குமாறு முனீர் அஹமது காதிம் சாஹிப்பிடம் சுருக்கமாக எடுத்துரைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஜிசாக்குமுல்லா. ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்தை சீர்திருத்துவதற்கு அவர்கள் அளித்த முக்கிய பங்களிப்பு அது திருக்குரானை சுற்றி நடக்கின்றது. அன்னாரை குறித்து நான் முன்பும் கூறியிருந்தேன். ஈமானை கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து கொண்டு வந்தார்கள். ஈமான் மற்றும் திருக்குரான் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலிருந்து எழுந்தபோது மீண்டும் அதை உள்ளங்களில் அமர்த்தினார்கள். முஸ்லிம்கள் உள்ளங்கள் மட்டுமின்றி முழு உலகில் உள்ள மக்களுடைய உள்ளங்களிலும் அவர்கள் அமர்த்தினார்கள். அன்னாரை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி திருக்குரானுடைய அழகை அன்னார் எடுத்து வைப்பார்கள், மகிமை எடுத்து வைப்பார்கள். திருக்குரான் முழுமையாகிவிட்டது. திருக்குரானை அல்லாஹ் கூறுகின்றான், அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும் வாத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. திருக்குரான் முழுமையாகிவிட்டது. இறைவனுடைய அருள் நிறைவு பெற்றுவிட்டது. இப்பொழுது அதை உலகில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊழியத்தில்தான் நாம் பரப்ப முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டுப்படுத்தல் தான் நாம் செய்ய முடியும். அன்னார் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், எனது அமல்கள் உலகின் உள்ள மலைகளை போன்று இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவனாக கட்டுப்படக்கூடியவனாக நான் இல்லாதிருந்தால் அல்லாஹ் எனக்கு வழங்கிய இந்த அந்தஸ்து எனக்கு கிடைத்திருக்காது. இன்னொரு இடத்தில் ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், கனவை பற்றி கூறுகிறார்கள், ஹாசா ரஜுலுன் யுஹிப்பு ரசூலுல்லாஹ் என்று அன்னாரை குறித்து ஒருவர் கூறினார். இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நேசிக்கக்கூடியவர் என்று கூறினார். இதிலிருந்து இந்த காலகட்டத்தில் அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும், அன்னார் நேசிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனையாக இருந்தது. இந்த காலத்தில் அல்லாஹ்வின் சார்பாக தோன்றக்கூடியவருக்கு நேயத்தை கருத்தில் கொண்டு நான் சில விஷயங்களை கூறுகின்றேன். ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 1882 முதல் 94 வரை பராஹின் அஹ்மதி என்ற நூலை எழுதினார்கள். அதில் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மார்க்கத்தை சார்ந்தவரும் மற்ற மார்க்கத்தை தாக்குகிறார். நான் திருக்குரானுடைய சிறப்புகளை எடுத்து வைப்பேன், நீங்கள் உங்களது மார்க்கத்தின் சிறப்புகளை எடுத்து வையுங்கள் என்று கூறினார்கள். இதன் மூலமாக சமூகத்தை சீர்திருத்துவதற்கான அந்த வழிமுறையை மாறிவிடுகின்றது. நீங்கள் பைபிளிலிருந்து அதன் அழகை எடுத்து வையுங்கள், இந்துக்கள் வேதத்தினுடைய அழகு எடுத்து வையுங்கள், மற்ற மார்க்கத்தினர் தத்தமது வேதத்தினுடைய சிறப்புகள் எடுத்து வைக்கட்டும். நான் திருக்குரானுடைய சிறப்பை எடுத்து வைப்பேன். நான் திருக்குரானுடைய மகிமை அழகை எடுத்து வைக்கும்போது அதிலிருந்து பாதியோ 4 பகுதியோ 5 பகுதி எடுத்து வைத்தால் கூட 10,000 ரூபாய் நான் இனாமாக வழங்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று அன்னார் கூறினார்கள். அதாவது ஒருவர் மற்றவரை நீங்கள் ஏசாதீர்கள், காயப்படுத்தாதீர்கள். ஒருவர் மற்றவருடைய ஒவ்வொருவரும் தத்தமது வேதத்தை அழகை எடுத்து வைக்க வேண்டும் என்று கூறினார்கள். இரண்டாவது விஷயம், இந்த காலகட்டம் போருடைய காலகட்டம் கிடையாது. இதில் சீர்திருத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ் திருக்குரான் கூறுகின்றான், திருக்குரான் கையில் எடுங்கள், அதன் மூலமாக ஜிஹாத் செய்யுங்கள், அறப்போர் செய்யுங்கள். ஜாஹிதுகும் ஃபீ ஜிஹாதன் கபீரா. இந்த திருக்குரான் மூலமாக அறப்போர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கு. இப்பொழுது பேனாவுடைய போர் உள்ளது. ஒரு காலத்தில் வாளின் கூர்மையை கொண்டு போர் செய்யப்பட்டது. இப்பொழுது பேனாவை கொண்டு
பேனாவின் நுனியை கொண்டு போர் செய்யப்படுகின்றது. உங்களது மார்க்கத்திற்காக பேனா என்னும் வாளை எடுங்கள், உங்களது விஷயத்தை எழுதுங்கள் என்று கூறினார்கள். இதே போன்று ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், ஒவ்வொரு மனிதனும் மனித குலத்தை நேசிக்க வேண்டும். ஒரு இடத்தில் என்ன கூறினார்கள், நான் மனித குலத்தை எந்த நேசிக்கிறேன் என்றால் ஒரு கருணைமிக்க தாயார் தம் பிள்ளைகளை நேசிப்பது போன்று, இன்னும் கூறுவதெல்லாம் அதைவிட அதிகமாக நேசிக்கிறேன் என்று கூறினார்கள். மனித குலத்தை நேசிப்பதன் எல்லை நிறைவு சமூகத்தை சீர்திருத்த ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேற்கொண்டார்கள். எவ்வளவோ திருக்குர்ஆனுடைய ஒளியில், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையின் ஒளியில் ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகிற்கு முன்னால் எவ்வளவோ விஷயங்கள் எடுத்து வைத்தார்கள். இப்பொழுது தேவை என்னவென்றால், ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதிய நூல்களை நீங்கள் படிக்க வேண்டும். நான் பராஹின் அஹ்மதியை பற்றி கூறினேன். அத்துடன் இஸ்லாமிய போதனை தத்துவ ஞானம் என்ற நூல் உள்ளது. இஸ்லாமிய போதனை தத்துவ ஞான நூலை படித்தால் அந்நாள் இஸ்லாத்தின் உயரிய போதனையை, ஒளிமிக்க போதனையை, அதனுடைய தத்துவத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம். அதன் மூலமாக அந்த நூலில் குறிப்பாக இந்த நூலையும் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேர்வழியை தேடக்கூடியவர்கள் இந்த நூலை படிக்க வேண்டும். ஜிசாக்முல்லா தஆலா அஹ்ஸனுல் ஜஸா. நேர்களே, நமக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக இன்னொரு கேள்வி வந்துள்ளது. அந்த கேள்வி நான் படித்து கடத்தி விடுகின்றேன். இந்தியா காஷ்மீரிலிருந்து மீர் தாஹிர் சாஹிப் அவர்களுடைய கேள்வி என்னவென்றால், ஹஜரத் மிர்சா குலாம் அஹமது சாஹிப் காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்மை ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுபவராகவும் மேலும் ஷரியத் இல்லாத நபி என்று கூறினார்கள். அவர்கள் நபி என்றால் பின்பற்றக்கூடிய நபியராக இருந்தாலும் சரி, அஹ்மதியா ஜமாத்திடம் இபாதத் மற்றும் விவகாரங்கள் மற்றும் மற்ற ஃபிக்கா விஷயங்களில் தங்களுடைய தனியான மற்றும் நிரந்தரமான ஃபிக்காவுடைய சட்டங்கள் ஏன் இல்லை? மதுக்குரன் நியாஸ் அஹமத் நாயக் சாப் அவர்களிடம் நேரத்தின் அருமையை கருத்தில் கொண்டு இந்த கேள்விக்கு பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஜஸாக்முல்லா தஆலா அஹ்ஸனுல் ஜஸா. இவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். பின்பற்றக்கூடியவர்கள் மற்றும் ஷரியத் இல்லாத நபி, அது அல்லாமல் அவர்களுடைய விவகாரங்கள் ஃபிக்காவுடைய விஷயங்கள் தனியாக இருக்க வேண்டும். இது இவர்களால் சொந்தமாக உருவாக்கப்பட்ட கொள்கையாகும். இது நம்முடைய கொள்கை கிடையாது. இதனை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். நம்முடைய மார்க்கத்தின் சுருக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். நம்முடைய ஃபிக்கா திருக்குர்ஆன் ஆகும், சுன்னத் ஆகும் மற்றும் நபிமார்களுடைய விஷயங்களாக இருக்கின்றன. இவர்களாக கட்டுக்கொண்ட கட்டுக்கதைகளுக்கு நம்மால் பதிலளிக்க முடியாது. மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள், நேர்வழிக்கு 3 வழிகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஒன்று திருக்குர்ஆன், அது உறுதியான மறையாக இருக்கின்றது, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதற்கு பிறகு சொன்னார்கள், இரண்டாவது அல்லாஹ் நபித்துவ முகமதிய சமுதாயத்தின் சீர்திருத்தத்திற்காக சுன்னத்தை வழங்கியிருக்கின்றான். ஹுசூர் கூறினார்கள், திருக்குர்ஆன் மற்றும் சுன்னத் மற்றும் ஹதீஸில் வித்தியாசத்தை கொடுக்கிறார். சுன்னத்திற்கும் ஹதீஸிற்கும், சுன்னத் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் தோன்றியது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோடு தொடர்புடையது. ஹதீஸ் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்திற்கு 150 அல்லது 200 ஆண்டுகளுக்கு பிறகு சேர்க்கப்பட்டதாகும். இது சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. மற்றபடி ஃபிக்காவுடைய நாம் எடுக்கக்கூடிய விஷயம் திருக்குர்ஆன் ஆக இருக்கின்றது, சுன்னத் மற்றும் ஹதீஸ் ஆக இருக்கின்றது. நம்முடைய அனைத்து விஷயங்களும் இதன் மூலமாகவே இருக்கின்றன. இதற்கேற்பவே நாம் நடக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அந்த ஒளிக்காகவே நான் அர்ப்பணிப்புகின்றேன். அவர்தான் இருக்கின்றார், நான் ஒன்றுமல்ல என்று குறிக்கின்றார்கள். என்னுடைய இந்த ஒளி, நான் சந்திரனாக இருக்கின்றேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனாக இருக்கின்றார்கள். சந்திரனுக்கு சொந்த ஒளி இருக்காது. ஆக ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சூரியனாக இருக்கின்றார்கள். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள், நான் எந்த ஒளியை பெற்றிருக்கின்றேனோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்தே நான் பெற்றுள்ளேன். இந்த விஷயத்தை நாம் இங்கு சொல்லலாம் அல்லது சொல்ல வேண்டும். ஹனஃபிகளுடைய ஃபிக்காவின் அடிப்படையில் அதற்கு நெருக்கமாக நம்முடைய ஃபிக்கா இருக்கின்றது.
ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசலே இஸ்லாம் அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா அவர்களை புகழ்ந்தவாறு கூறியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு திருக்குர்ஆனின் விவகாரங்கள் எடுத்து வைப்பதில், திருக்குர்ஆனிலிருந்து அதை புரிய வைப்பதற்கான திறமையில் மிக பெரும் கைதேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் கூறினார்கள், அவர்கள் திருக்குர்ஆனுடைய கருவூலங்களில் மிக பெரும் கடலாக இருந்தார்கள். இந்த கேள்விக்கு பதிலாக சுருக்கமாக இந்த அளவுக்கு நான் கூறிக்கொள்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு முனீர் அஹமது காதிம் சாஹிபிடம் கேள்வி விரும்புகின்றேன். ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறை வணக்கத்தின் உண்மையான நோக்கமாக எதனை கூறியிருக்கிறார்கள்? ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறை வணக்கத்தின் உண்மையான நோக்கமாக இறைவன் மீதான நேசத்தை எடுத்து கூறியிருக்கிறார்கள். இறைவன் அல்லாஹ்வை நேசிக்கூடியவனாக மனிதன் ஆக்கிவிடுகின்றான். அதன் விளைவாக நான் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சொற்களை நான் வாசித்து காட்டுகின்றேன். மனிதன் இறைவனை வணங்குவதற்காக வாதிக்கின்றான். அது பல சஜிதாக்கள், ருக்கு மற்றும் மூலமாக அந்த இறைவணக்கம் நிறைவேறி விடுகின்றதா? இறைவணக்கம் என்பது இறைவன் மீதான நேசம் எந்த அளவு மனிதனை ஈர்க்க வேண்டும் என்றால், மனிதன் தன்னை முற்றிலும் அர்ப்பணித்துவிட வேண்டும். இறைவனுடைய கருணை, அழகு, அவன் மீதான நேசம், அவனுடன் தொடர்பு உள்ளத்தில் நிரம்பிவிட வேண்டும். இது முகத்தில் வெளிப்பட வேண்டும். இறைவனுடைய மகிமை உள்ளத்தில் எந்த அளவு ஏற்பட வேண்டும் என்றால், முழு உலகமும் அவனுக்கு முன்னால் இறந்து போனதாக தெரிய வேண்டும். இறைவனுடைய அச்சம் ஏற்பட வேண்டும். இறைவன் அல்லாமல் எதன் மீதும் மனிதனுக்கு ஆர்வம் இருக்கக்கூடாது. இதன் பெயர் தான் இறைவணக்கமாகும். ஆனால் இறைவனுடைய குறிப்பான உதவியின்றி இந்த நிலை ஏற்பட முடியாது. ஆகவே தான் இறைவன் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்ற துஆவை கற்றுக் கொடுத்துள்ளான். நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம், உன் சார்பாக குறிப்பான உதவி இல்லாமல் உன்னை நாங்கள் வணங்க முடியாது. இறைவனை உண்மையான இறைவனை நம்பி அவனை வணங்க வேண்டும். இறைவனுக்கே எல்லா அந்தஸ்தையும் கொடுக்க வேண்டும். இறைவனுடைய குறிப்பான உதவி அன்றி வழிகாட்டல் இல்லாமல் இந்த அந்தஸ்தை நாம் மற்றவருக்கு இறைவனுக்கு மட்டும் கொடுக்கக்கூடியவர்களாக ஆக முடியாது. இறைவன் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும். அவனை மட்டுமே விரும்ப வேண்டும். எல்லாவற்றின் மீது அவனுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இப்ராஹிமை போன்று உங்கள் கைகளால் உங்களது அன்பிற்குரிய பிள்ளைகளை அறுக்க வேண்டியிருந்தாலும் அல்லது தீயில் போடப்பட்டீர்கள் என்றாலும் இறைவன் மீதான நேசத்தினால் அதை செய்ய வேண்டும். அவனுக்கு கட்டுப்படுதலில் எந்த ஒரு குறையும் வைக்கக்கூடாது. இது மிக குறுகலான வழியாகும். இந்த பானம் மிகவும் கசப்பான பானமாகும். மிக குறைவானவர்கள் தான் இந்த குறுகலான வாசல் வழியாக செய்கிறார்கள். மிக குறைவானவர்கள் தான் இந்த கசப்பான பானத்தை அருந்துகிறார்கள். விபச்சாரத்தை தப்பிப்பது பெரிய விஷயம் கிடையாது. ஒருவரை கொலை செய்யாமல் தப்பிப்பது அல்லது பொய் சாட்சி கூறாமல் இருப்பது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எல்லா விஷயத்தையும் விட அல்லாஹ்வுக்கு முன்னுரிமை கொடுப்பது, அவனை உண்மையாக நேசிப்பது, உண்மையான ஆர்வத்துடன் அவனை விரும்புவது, இது பெரிய விஷயமாகும். இது எப்படிப்பட்ட நிலை என்றால், இது உண்மையாளர் என்று மற்றவர்களுக்கு இது கிடைக்காது. இந்த இறை வணக்கம்தான் மனிதன் நியமிக்கப்பட்டுள்ளான், உருவாக்கப்பட்டுள்ளான். நம்முடைய நட்பேறு என்னவென்றால், ஹசரத் அமீருல் மோமினீன் ஐயதஹுல்லாஹ் தஆலா அவர்கள் இக்காலத்தில் அதாவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மீது கொண்ட நேசத்தை குறித்து ஹுத்பாக்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஹுசூர் அவர்கள் இது குறித்து 26 டிசம்பர் அன்று முதல் ஹுத்பா கொடுத்தார்கள். நேற்றைய ஹுத்பாவும் சம்பந்தமாகத்தான் இருந்தது. அதில் ஹுசூர் ஐயதஹுல்லா அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துஆ என்னவென்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக வ ஹுப்ப மா யுஹிப்புக
والعمل الذي يبلغني حبك اللهم اجعل حبك أحب إلي من نفسي وأهلي ومن البارد. திருமிதியில் இருந்து இந்த துவா எடுக்கப்பட்டுள்ளது. இதனுடைய மொழியாக்கம் என்னவென்றால், அல்லாஹ்வே, உன்னிடம் உன்னுடைய அன்பை வேண்டுகின்றேன், நீ நேசிக்கின்ற மக்களுடைய நேசத்தையும் வேண்டுகின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படிப்பட்ட அமலை வேண்டுகிறேன் என்றால், உன்னுடைய நேசம் வரை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வே, உன்னுடைய நேசத்தை விரும்புகின்றேன். அது எந்த அளவு அதிகமாக இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய நேசம் நான் எனது குடும்பம் குளிர்ந்த நீரை விட எனக்கு நேசத்துக்குரியதாக இருக்க வேண்டும். ஹஸ்ரத் அமீருல் மோமினின் ஐயதஹுல்லா தஆலா அவர்கள் இந்த துவாவை எடுத்து வைத்து கூறினார்கள். இந்த துவா இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதாக வாதிக்கும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அவரும் அல்லாஹ் மீத நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர் ஆக வேண்டும் என்று எவர் விரும்புகிறாரோ அவர் இந்த துவாவை செய்ய வேண்டும். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஒரு பஞ்சாபி இல்ஹாம் உள்ளது. என்னவென்றால், இஷ்கே இலாஹி மூப்பர் வசே வலியா ஏனிஷா. இது வலிமார்களுடைய அடையாளம் என்னவென்றால், அவருடைய முகத்தில் இறைவன் மீதான நேசம் வெளிப்படும். எவ்வாறு இருப்பினும் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இதை வணக்கத்தின் நோக்கமாக எடுத்து வைத்தது. ஹஸ்ரத் அமீருல் மோமினின் ஐயதஹுல்லாஹு தஆலா பினஸ்ரில் அசீஸ் அவருடைய குத்துபாக்களை தொடர்ச்சியாக நாம் கேட்டு வருவது, அகமதிகள் ஆகிய நாம் குறிப்பாக அதை கேட்க வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கு இதற்கு நல்வாய்ப்பை தருவானாக. ஜஸாக்குமுல்லா. அடுத்த கேள்வியே நியாஸ் அஹமது நாயிக் சாஹிப் கேட்க விரும்புகின்றேன். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், தூய்மையான மற்றும் புனிதமான வஹி எனும் அருட்கொடை ஒவ்வொருவருக்கும் கிடைக்க முடியாது. தமது இயல்பை விட்டு மரணித்துவிடும் மக்களை இந்த அருட்கொடையை பெறுபவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு மேற்கொண்டு விளக்கம் அளித்திருங்கள். ஜஸாக்குமுல்லா. ஹஜரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய இந்த உன்னதமான படைப்பு ஹகீகத்துல் வஹியில் இல்ஹாம் பெறக்கூடியவர்கள் மற்றும் கனவு பெறக்கூடியவர்கள் 3 வகைகள் குறிக்கின்றார்கள். இல்ஹாம் பெறக்கூடியவர் முல்ஹம் என்று சொல்லப்படுகின்றார். ஹுசூர் குறிக்கின்றார்கள், முதல் முல்ஹம், அதாவது கனவை பெறக்கூடிய இல்ஹாம் பெறக்கூடிய கனவை பெறக்கூடியவர் யார் என்றால், உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான அந்த அமைப்பின் காரணமாக இல்ஹாம் வருகின்றது. ஹுசூர் கூறுகின்றார்கள், அவர்களுக்கு இறைவனோடு எந்த தொடர்பும் இருப்பதில்லை. அவர்கள் தங்களுடைய உள்ளத்தின் அசுத்தங்களை விட்டும் தூய்மையானவர்களாக இருப்பதில்லை. அவர்களுக்கான உதாரணமாக மஸீஹ் அலைஹிஸ் ஸலாம் கூறினார்கள், கடுமையான குளிர் இருட்டான இடத்தில் அவர் தூரத்திலிருந்து ஒரு புகை பார்க்கும்போது அவருக்கு வெளிச்சமும் கிடைக்காது மற்றும் அங்கிருந்து ஒரு வெப்பமும் பெற முடியாது. ஹுசூர் கூறினார்கள், இது முதல் குழுவாக இருக்கின்றது. அவர்களுக்கு பரக்கத்துகள் கிடைக்கிறது, வெளிச்சமும் கிடைக்காது, வெப்பமும் கிடைக்காது. இதே போன்ற அல்லாஹுடைய அருட்கொடைகள் இருக்கின்றன, அல்லாஹுடைய பரக்கத்துகள் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. இரண்டாவது, ஹுசூர் கூறினார்கள், தூரத்திலிருந்து ஒருவர் பார்க்கின்றார், வெளியே நெருப்பை பார்க்கின்றார், வெளிச்சத்தை பார்க்கின்றார். அதன் மூலமாக அவர் வெளிச்சம் கிடைத்து விடுகின்றது. ஒரு வழியில், அதாவது அழிவுக்கான வழியில் செல்ல மாட்டார். வெளிச்சம் தெரியுங்கிறனால அவர் தவறான வழியில் போக மாட்டார், இருட்டில் போகக்கூடிய அழியக்கூடிய வகையில். ஆனால் அவருக்கு வெப்பம் கிடைக்காது, அதனால் அந்த விதத்தினால அழிஞ்சு போயிடுவார். ரெண்டாவது விதத்தில் மக்கள் அல்லாஹ்வோட தொடர்பு இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியான தொடர்பு. வெளிச்சம் மட்டும்தான் கிடைக்கும், வெப்பம் கிடைக்காது. கனவு பெறக்கூடியவர் மற்றும் இல்ஹாம் பெறக்கூடியவர்களுடைய உதாரணம் எப்படி கூறுகிறார் என்றால், ஒரு தூய்மையான தண்ணீர் இருக்கின்றது. தண்ணீர் தூய்மையானதாக தெரிகின்றது, புனிதமானதாக தெரிகின்றது. ஆனால் கீழே அசுத்தம் படிந்திருக்கின்றது, மாசுபடிந்திருக்கின்றது. அதே போன்று இந்த மக்கள் முழுமையான முறையில் இவர்களுடைய உள்ளங்கள் அசுத்தத்திலிருந்து தூய்மையாக இருப்பதில்லை. மூன்றாவது மக்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் தொலைவில் இருந்து நெருப்பை பார்க்கின்றான். ஒரு மனிதன் நெருப்பை பார்க்கின்றான், ஒளியை பார்க்கின்றான், அதிலிருந்து பலன் பெறுகின்றான்.
அந்த நெருப்பின் அருகில் சென்று அதனுடைய வெப்பத்தையும் உணர்கின்றான். அதே போன்று அந்த குளிரினுடைய அந்த தீமையிலிருந்து அவன் பாதுகாப்பாக இருக்கின்றான். இப்படிப்பட்ட மக்களை பற்றி ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் முழுமையான மக்கள் ஆவார்கள். அவர்களுடைய உள்ளத்தின் அசுத்தங்கள் அழிந்து போய் இருக்கின்றது. அவர்களிடம் ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு புதிய வாழ்வை வழங்கி இருக்கின்றான். அல்லாஹுடைய பண்புகள் வெளிப்படக்கூடியதாக இருக்கின்றது. ஹுசூர் கூறினார்கள், அவர்களுக்கு ஒரு ஆற்றல் வழங்கப்படுகின்றது. அவர்களை பற்றி ஹுசூர் கூறினார்கள், இந்த மக்களை பற்றி தான் அல்லாஹ் கூறுகின்றான், என்னையும் என்னுடைய வலியையும் யார் சீண்டுகிறாரோ அவருக்கு எதிராக நான் போர் புரிகின்றேன். சிங்கத்தை போன்று அவர் மீது நான் பாய்கின்றேன். ஆக இவர்கள் தான் அல்லாஹுடைய வழியில் கசப்புகளை எதிர்கொள்கின்றார்கள். மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் உண்மையான உள்ளத்தோடு இது விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுதுதான் வானவர்கள் உங்கள் மீது இறங்குவார்கள். அல்லாஹுடைய வானவர்கள் என்ன கூறியவாறு இறங்குவார்கள் என்றால், அலா தகாஃபு வலா தாசனு, நீங்கள் அச்சம் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் அவர்கள் மீது ஒரு இன்பமான ஒரு மறை இறக்கி விடுகின்றான். அதனால் அவர்களுக்கு இன்பம் கிடைக்கின்றது. அதாவது அவர் உள்ளத்தில் அது பதிந்து விடுகின்றது. அல்லாஹ் குத்தூஸாக இருக்கின்றான், தூய்மையானவனாக இருக்கின்றான். அல்லாஹுடைய வானவர்கள் தூய்மையானவர்களாக இருக்கின்றார்கள். நபிமார்கள் இருக்கின்றார்கள். மறைவானவற்றின் மீது வெளிப்படுகின்றது என்றால் அது அல்லாஹுடைய நபிமார்களாக இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், ஃபலா யுஸிஹ்ரு அலா கைபிஹி அஹதன் இல்லா மனிர்தஸா மிர் ரசூல். அல்லாஹ் மறைவானவற்றின் மீது அதிகமான வெளிப்படுத்துவது அல்லாஹுடைய நபிமார்கள் மீது இருக்கின்றது. இப்படிப்பட்ட தரத்தில் உள்ளவர்கள் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி கூறுகின்றார்கள். ஒரு இரும்பு இருக்கின்றது, அது நெருப்பில் போடும்போது நெருப்பு போன்றே ஆகிவிடுகின்றது. ஆக இதே போன்று இப்படிப்பட்ட மக்கள் இறைவனுடைய பண்புகளை மேற்கொள்ளுகின்றார்கள். பிறகு பல்வேறு இடத்தில் கூறுகின்றார்கள், அல்லாஹுடைய பண்பு மிகப்பெரியதாக இருக்கின்றது. மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறுகின்றான், மாரமைத்த இஸ்ரமைத்த வலாக்கின் அல்லாஹ ரமா. அதாவது பத்ர் யுத்களத்தில் நீர் எரிந்த அந்த கற்கள் நீர் எறியவில்லை, மாறாக நான் எறிந்தேன். அல்லாஹ் தன்னுடைய கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையாக கூறியிருக்கின்றான், யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம். இப்படிப்பட்ட மக்களுடன் அல்லாஹுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. அவர்களிடம் அற்புதங்கள் வெளிப்படுகின்றன. அற்புதங்கள் எப்படிப்பட்ட அற்புதங்கள் என்றால், அதில் மனிதனுடைய தலையீடு இருக்காது. ஷக்குல் கமர், அதாவது சூரியன் வெளிப்படுவதாக இருக்கின்றது. ஹதீஸ்கள் இன்னும் பல விஷயங்களை பார்க்கின்றோம். ஹுசூர் ஐயதுல்லா தலபஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், பல முறை இதை விளக்கி கூறியிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விரல்களிலிருந்து தண்ணீர் வந்தது, அல்லது கொஞ்சம் குறைவான உணவு இருந்தது, பல மக்களுக்கு அது போதுமானதாக ஆகிவிட்டது. இதே போன்ற சம்பவங்கள் இருக்கின்றன. ஹுசூர் கூறினார்கள், இந்த அற்புதங்கள் இருக்கின்றன, இவை பொதுவாக நம்பிக்கை கொண்டவர்களுக்காக வெளிப்படுகின்றன. நம்பிக்கை கொண்டவர்கள் தான் இதை பார்க்கின்றார்கள். அவர்களுடைய ஈமானில் உண்மை வலுப்படுத்துவதற்காக அல்லாஹ் இந்த அற்புதங்களை வெளிப்படுத்துகின்றான். 3 விதமான மக்களை பற்றி 3 விதமான விஷயங்களை பற்றி அல்லாஹ் கூறியிருக்கின்றான். எல்லாவற்றையும் விட தூய்மையானது மற்றும் எல்லா விதமான சிறந்த வஹி என்பது நபிமார்களாக இருக்கின்றார்கள். இந்த காலத்தில் மக்கள் இல்ஹா மற்றும் வஹியின் கதவு அடைக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள், தம்மை எடுத்து வைத்தார்கள், அல்லாஹ் இப்பொழுதும் தான் நாடுபவர், அல்லாஹ் தான் நாடுபவரை நேசிக்கிறான் என்று கூறுகின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், இந்த உலகம் இருக்கின்றது, இந்த சிஸ்டம் இருக்கின்றது,
இதை பார்த்துவிட்டு இறைவன் இருக்க வேண்டும் என்பதன் வரை மக்கள் சென்றடைவார்கள். ஆனால் அவன் உண்மையாகவே இருக்கின்றான் என்பதற்கு அல்லாஹுடைய நபிமார்கள் தான் சொல்கின்றார்கள் அந்த இறைவன் இருக்கின்றான் என்று. இறைவன் இருக்கின்றான் என்பது நபிமார்கள் மூலம் வந்து கிடைக்கின்றது. இந்த காலத்தில் அந்த இறைவனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கின்றார்கள். நான் இருக்கின்றேன் என்பதை அல்லாஹ் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளிப்படுத்தினான். இன்றைய காலத்தில் விவாதங்கள் செய்யப்படுகின்றன. மிகப்பெரிய லாஜிக் அல்லாஹ் கூறுகின்றான், லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார். அல்லாஹ் அடியார்களிடம் தானே எட்டுகின்றான். அல்லாஹ் இருக்க என்பதற்கான மிகப்பெரிய சான்றாக இருக்கின்றது. அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். முல்சாப் அவர்கள் இப்பொழுது கூறினார்கள், ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பின்பற்றக்கூடியவனாக இல்லாமல் இருந்திருந்தால், அன்னாரை பின்பற்றாமல் இருந்திருந்தால் எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த விஷயம் எனக்கு கிடைத்திருக்காது. என்னுடைய செயல்கள் மலைகளுக்கு சமமாக இருந்தாலும் எனக்கு கிடைத்திருக்காது என்று கூறினார்கள். அங்கே மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு நல்வாய்ப்பு வழங்கியிருக்கின்றான். நாம் அதிகமாக அன்னாருடைய போதனைகள்படி அமல் செய்ய வேண்டும். மேலும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஹலீஃபா ஹஜ்ரத் மிர்ஸா மஸ்ரூர் அஹ்மத் 5வது ஹலீஃபத்துல் மஸீஹ் அய்யதஹுல்லாஹு தஆலா பின் நஸ்ருல் அஸீஸ் அவர்கள் இன்றைய காலத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளை மேற்கொள்வதற்கு வலியுறுத்தி கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் நமக்கு அதனை மேற்கொள்வது நல்வாய்ப்பு வழங்குவானாக. அல்லாஹுடைய அருள்கள் மற்றும் அந்த சிறப்புகளை நாம் பெறக்கூடியவர்களாக இருப்போமாக. அல்லாஹ் நமக்கு அதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹ் தஆலா அஹ்ஸனல் ஜஸா. நேயர்களே, இத்துடன் நம்முடைய இன்றைய எபிசோட் நிறைவடைவதற்கான நேரம் வந்துவிட்டது. நிகழ்ச்சி நிறைவாக நான் சையதுனா ஹஜ்ரத் அக்தஸ் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு மேற்கோளை எடுத்து வைக்கின்றேன். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இறைவன் என்னை அனுப்பியிருக்கின்றான், இறைவன் என்னை தன்புறமிருந்து அனுப்பியிருக்கின்றான். எந்த நபர் தன்னுடைய வருகை இறைவனுடைய கட்டளையிலிருந்து இருக்குது என்று கூறுகின்றாரோ அவருக்கு இறைவனுடைய உதவிகள் மற்றும் ஆதரவுகளையும் கொண்டிருக்கிறாரா இல்லையா என்பதை இந்த எதிரிகள் பார்த்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அடையாளத்தின் மீது அடையாளத்தை பார்த்துவிட்டு இவர் பொய் என்று கூறிவிட்டார்கள். அவர்கள் உதவிக்கு மேல் உதவிய, ஆதரவுக்கு மேல் ஆதரவத்தை பார்த்துவிட்டு இது மாயவத்து என்று கூறிவிட்டார்கள். எனவே இறைவனுடைய கூற்றைக்கு அவமரியாதை செலுத்தக்கூடிய அந்த மக்களிடம் நான் வேறு என்ன எதிர்பார்ப்பு வைக்க முடியும்? இறைவனுடைய கூற்றுக்கான மதிப்பளித்தலுடைய எதிர்பார்ப்பு என்னவாகிறது என்றால் அதனுடைய பெயரை கேட்ட உடனே இவர்கள் ஆயுதங்களை கீழே போட்டிருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் தீங்குகளில் இன்னும் முன்னேறிவிட்டார்கள். இப்பொழுது முடிவு என்ன இருக்கு, யாருடைய கையில் இருக்கிறது என்பதை இவர்களை பார்த்துக் கொள்வார்கள். மல்ஃபூசா தொகுதி 4 பக்கம் 437 எடிஷன் 1955 இங்கிலாந்து வெளியீடு. நேயர்களே, இத்துடன் நம்முடைய இன்றைய இந்த எபிசோடு நிறைவடைகின்றது. இன்ஷா அல்லாஹு தஆலா அடுத்த எபிசோடில் இதே தலைப்பில் உரையாடலை தொடருவோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने. आओ लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया